2024ஆம் ஆண்டு தமிழரசன் பச்சைமுத்து இயக்கிய லப்பர் பந்து திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் முக்கிய வேடத்துல நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்த பார்த்தீங்க அப்படின்னா, கம்மியான பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. அதுவும் இல்லாம பாக்ஸ் ஆஃபிஸ் ஹிட் வேற இந்த படம். ஸோ 40 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் வச்சு பயங்கர வெற்றி படம் அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேரோட இந்த படத்துல நடிச்ச எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கெத்து தினேஷ் அவரோட கதாபாத்திரமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாணோட அன்புன்ற கதாபாத்திரமா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்பவே பேசப்பட்டுச்சு. ரொம்ப ட்ரெண்டிங்லேயும் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இயக்குனர் சங்கர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டியில் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரப்பர் வந்து சூப்பராக மேக்கிங் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை எடுத்த டேரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்னன்னா, கெத்து தினேஷோட நடிப்பு தான். அவரோட நடிப்பு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஒரு இயல்பா அது நடிப்பு மாதிரியே தெரியல. எந்த அளவுக்கு நடிச்சிருந்தாரு அப்படின்னா, ரொம்பவே இயல்பா நடிச்சிருந்தாரு. நடிப்பு மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சங்கர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, லப்பர் படத்தை பத்தி வந்து பாராட்டி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இயக்குனர் சங்கர் அவர்களுடைய கேம் சேஞ்சர் திரைப்படம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு. நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவு பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.